கண்ணியப்பா, என் மகனை குணப்படுத்துறேன்னு இருக்க ஒரு வீட்டையும் வித்துறாதையா. பொண்ணெல்லாம் ஓகே தான், ஆனால் அவள் தம்பி தான். ஜெயந்தி, நீ வலிக்கு வந்து கிடந்தப்ப உன் மகனால் உன்னை தூக்க போட முடியல. அவன் எப்படி உங்களை வாழ்க்கையில் காப்பாற்றுவான்னு நம்பிட்டு கிடக்க? அப்பா, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதை லெட்டர் நீங்கள் பார்க்கும்போது நான் இல்லைன்னு மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ப்பா. எவ்வளோ தான் எனக்காக நீங்களும் கஷ்டப்படுவீங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லாமே இந்த விளங்காதவனுக்கு பண்ணிட்டீங்க. நம்ம வீட்டுக்கு பாரமாக மட்டுமே தான்ப்பா இருக்கேன். என்னால் அம்மாவுக்கு அக்காவுக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்கலை. அதான்ப்பா இந்த முடிவு எடுத்திருக்கேன். நமக்கு நல்லதுக்கு தான்ப்பா. நீங்கள் தூக்க மாத்திரை போடாமல் தூங்க தான் ஆளே இல்லை, எனக்கு தெரியும். அதான் அதே தூக்க மாத்திரையால் என் விதியை முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். என் பிறப்பை கொடுத்த என் பெற்றோர்களுக்கு என் இறப்பை மட்டுமே தர முடிந்த துரதிர்ஷ்டமான மகன் நான். ஹலோ, சாப்பாடு வச்சுட்டு போனேன், சாப்பிட்டியாப்பா? நானும் அக்காவும் அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு 2 நாளில் வந்துடுவோம்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, நம்ம வீட்டை வைக்கிறத பேசிட்டேன்ப்பா. அந்த காசை வச்சு இந்த இடம் உன்னை கண்டிப்பாக குணப்படுத்திடலாம்ப்பா. சரியாப்பா? நீ அப்பாட்ட பேச முடியலன்னா கூட நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு அப்பாவுக்கு தெரியும்ப்பா. வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது கூட நமக்கே எல்லா பணத்தையும் போடுறாங்க தான் நினைக்கிற. உன் சந்தோஷத்தை விட எங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லைப்பா. நீ இருக்க போய் தான் அப்பா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். சரி விடு, அதை பார்த்துக்கலாம். எதுவும் நினைக்காத. சரியாப்பா? அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், வெளியே போயிட்டு பாரு. இவங்க ஹஸ்பண்ட் வாங்க சார். இருப்பா, அப்புறம் கூப்பிட்றேன்.